இண்டிகோ நிறுவனமே இப்போ ஸ்தம்பிச்சு போயிருக்கு. 48 மணி நேரத்துல 300க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. 2 நாட்களா பல விமான நிலையங்கள்ல பயணிகள் அவதிக்குள்ளாகி இருக்காங்க. எப்பயுமே டைம் பஞ்சுவாலிட்டினாலே இண்டிகோ நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானங்கள் இன்னைக்கு அப்படியே சரிஞ்சு போய் 5ல ஒரு விமானம் மட்டும்தான் டைமுக்கு டேக் ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த 3-4 நாட்களா ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கிறதா என்ன, நம்ம இண்டிகோ நிறுவனத்துக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கறதுதான் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்துல விமான சேவை அப்படிங்கிறது பொது போக்குவரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சேவையா மாறிடுச்சு. ஏன்னா வேலை விஷயத்துக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் விமான சேவைகள் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒண்ணா மாறிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்தளவுல இரு பெரும் விமான நிறுவனங்கள் தான் இந்தியாவினுடைய இந்த ஏர் டிராபிக்கே ஆண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு இண்டிகோ நிறுவனம், இன்னொன்னு ஏர் இந்தியா நிறுவனம். கிட்டத்தட்ட 85% பகுதிகளை இந்த 2 நிறுவனங்கள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாக்குறப்ப ஒரு நிறுவனத்துல ஒரு சரிவு ஏற்படுது, ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அது ஒட்டு மொத்தமா இந்தியன் ஏவியேஷனையே பாதிக்கும் அப்படிங்கறதுதான் ஒரு உண்மையா இருக்கு. இப்ப அதுதான் இந்தியாவிலும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துல கிடையாது, சென்னை, கோயம்புத்தூர், டெல்லி, அகமதாபாத், பூனே, மும்பை இந்த மாதிரி பல இடங்கள்ல பயணிகள் எல்லாரும் அவங்களுடைய பிளைட்டுக்காக ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. போர்டிங் பாஸ் வரைக்கும் கையில கிடைச்சு உள்ள போனதுக்கு அப்புறமா சடனா ஒண்ணு உங்க பிளைட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, இல்லனா உங்க பிளைட் டிலே ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. டிலேனா எவ்வளோ? 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இந்த மாதிரியான கேட்டா கிடையாது. 2 நாட்களா நாங்க விமான நிலையத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னுமே எங்க பிளைட் டிலேல தான் இருக்குன்னு பயணிகள் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால சென்னை மாதிரி முக்கியமான விமான நிலையங்கள்ல பெரும் பரபரப்பே ஏற்பட்டு சென்னையில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பயணிகள் உள்ளிருப்பு போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான சிச்சுவேஷன் தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம், எதனால இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இத பேராசைன்னு சொல்றதா இல்ல நம்ம நிறுவனம் முன்னேறணும்ன்றதுக்காக எடுத்த நடவடிக்கை சொதப்பிருச்சுன்னு சொல்றதான்னு எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் ஏற்படுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான். இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இண்டிகோ நிறுவனத்தினுடைய சிஇஓ ஆன பீட்டர் அவர்களா இருக்கட்டும், இல்ல இண்டிகோவை சேர்ந்த நிறுவனர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் சொல்லக்கூடியது ஒரு 3-4 காரணங்கள். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிசிஏ, அதாவது இந்தியாஸ் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், இவங்க FDTL அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நவம்பர் 1ஆம் தேதி கொண்டு வராங்க. FDTL அப்படிங்கிறது ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸ். இதுல ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம், பைலட்ஸ் அதாவது விமானிகளுக்கு 48 மணி நேர ஓய்வு தேவை அப்படின்னு அவங்க ஓய்வு நேரத்தை அதிகப்படுத்துறாங்க. இன்னொன்னு, இரவு நேரங்கள்ல அதிகபட்சம் 2 லேண்டிங் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல்ஸை கொண்டு வராங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இண்டிகோ நிறுவனத்தால ஒரு இரவுல மட்டும் கிட்டத்தட்ட 6 லேண்டிங் மேல இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ அதை அப்படியே கம்மி பண்ணி இரவு நேரங்கள்ல 2 லேண்டிங் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. ஒரு இரவுக்கு 2 லேண்டிங் தான் இருக்கணும்னு சொல்றது எப்படி இண்டிகோவை பாதிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா எக்கச்சக்கமான பிளைட்ஸை இயக்குறதுல முதல் இடத்துல இருக்கிறது இண்டிகோ தான். ஏன்னா ஒரு நாளைக்கு 2200 இண்டிகோ பிளைட்ஸ் போயிட்டும் வந்துட்டும் இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா ஏர் இந்தியால இதோட பாதி மடங்கு பிளைட்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இண்டிகோல எக்கச்சக்கமான பிளைட்ஸ் போய்கிட்டு இருக்கு. சோ ஒரு 10% பிளைட்டை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு 220 பிளைட்ஸ் பாதிக்கப்படும். 220 பிளைட்ஸ்ங்கிறப்போ எத்தனை பயணிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. சோ இந்த அளவுக்கான ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனாலதான் இப்போ இந்த FDTL கொண்டு வந்ததுனால இந்த நிறுவனம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ட்ராட்டஜி, முக்கியமா கடைசி நிமிஷத்துல கூட மக்கள் கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு அந்த பிளைட்டை கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த எமர்ஜென்சி காலங்கள்லயா இருக்கட்டும், முக்கியமா நைட் பிளைட்ஸ், இரவு நேரங்கள்ல அவ்வளவு எளிதா எந்த பிளைட்டும் கிடைக்காது அப்படின்னு இருக்கப்போ எப்பயுமே இரவு நேரங்கள்ல பிளைட்ஸ் வந்து இங்க இந்த நிறுவனத்துல அவைலபிளா இருக்கும். ஆனா அதுக்கான காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடுக்குற அந்த ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், இதனால பல மக்கள் வந்து இரவு நேர பிளைட்ஸை எடுக்கிறாங்க. அதுதான் இதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஏவியேஷன் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் கிங் ஆஃப் ரெட் ஐ பிளைட்ஸ்னும் முக்கியமா இந்த நைட் பிளைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது இண்டிகோவை தான். மூணாவது முக்கியமான விஷயம் ஸ்டாஃபிங்.
ஏற்கனவே இண்டிகோவை பொறுத்தளவுல ஸ்டாஃபிங் பிரச்சனை அப்படிங்கிறது பல இடங்கள்ல சொல்லப்பட்டுக்கிட்டே தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகார் இப்போ பூதாகரமா வெடிச்சிருக்கு. பல இடங்கள்ல சொல்றது என்ன அப்படின்னா, இண்டிகோ நிறுவனத்தை பொறுத்தளவுல போதுமான விமானிகள் இல்லை, போதுமான ஏரோஸ்டஸ் இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் இந்த பிளைட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு இந்த பைலட்ஸ் அசோசியேஷன்ல இருந்து கேட்டோம் அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் ரொம்ப அஜாக்கிரதை. ஏன்னா இங்க வேலை செய்யறாங்க ஊழியர்கள் அப்படின்னா அவங்கள பாத்துக்க கூடிய விஷயங்கள்ல இந்த நிறுவனம் ரொம்ப அஜாக்கிரதையா இருக்காங்க. ஸ்டாஃபிங் அப்படிங்கிறது ப்ராப்பராவே கிடையாது. முக்கியமா இந்த லீவ் கோட்டா அப்படிங்கறதுல ரொம்பவும் கடுமையா நடந்துக்கிறாங்க. போதுமான லீவ் இல்ல, ரெஸ்ட் இல்ல அப்படிங்கறதே அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ரொம்ப வேலை பளு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் எதுக்குமே இந்த நிறுவனம் தயாரா இல்ல. அதாவது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க விட்டதுதான் இப்ப இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம்னு பைலட்ஸ் அசோசியேஷன் சார்பில் இருந்து சொல்றாங்க. ஆனா இதையெல்லாம் எப்படி இந்த நிறுவனம் சரி செய்ய போகுது அப்படிங்கறதுதான் புரியாம எல்லா மக்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவினுடைய ஏவியேஷன் ரெகுலேட்டர் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது தான் எல்லாருமே வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க இண்டிகோ நிறுவனத்துக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த சம்மனுக்கு அப்புறமா இண்டிகோ நிறுவனம் ஒரு மிட்டிகேஷன் பிளான சப்மிட் பண்ணணும். ஆனா இண்டிகோ நிறுவனம் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, எங்களுக்கு 48 மணி நேரம் கால அவகாசம் வேணும். இந்த 48 மணி நேரம் வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல இந்த பிளைட் டேக் ஆஃப் எல்லாம் இருக்காது, பிளைட் கேன்சல்ஸ் இருக்கதான் செய்யும். ஆனா எங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை நாங்க சரி செஞ்சுக்கிறோம். எந்த அளவுக்கு இதை சரி செஞ்சு பயணிகளுக்கு நாங்க உதவ முடியுமோ அதை நாங்க செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு இது சுமூகமா முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சென்னையில பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய விமான நிலையத்துல இண்டிகோ நிறுவனம் மூலமா சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, இண்டிகோ பிளைட்ஸ்ல புக் பண்ணிருக்க பயணிகளை விமான நிலையங்களுக்குள்ளேயே அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட பயணிகள் முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ளிருப்பு போராட்டத்துல இருக்காங்க. இது ஒரு ஊர்ல கிடையாது. இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா பல முக்கிய நகரங்கள்லயும் இந்த பிரச்சனை இருக்குன்றப்போ 48 மணி நேரத்துக்குள்ள இந்த பிரச்சனையை சரி செஞ்சிட முடியுமா? ஒரு நாளைக்கு 220 பிளைட்ஸ் கிட்ட கேன்சல் ஆகுது அப்படின்னா எவ்வளவு பேருடைய பணம் வேஸ்டா போகுது, அவங்களுடைய நேரம் வேஸ்டா போகுது. இதுல முக்கியமா அந்த நிறுவனம் சார்பில் சொல்றது என்ன, கொஞ்சம் பொறுமையா எதுவா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்றதுதான். இந்த ஒரு காலகட்டத்துல எந்த ஒரு மக்களுக்குமே பொறுமையா இருக்கணும்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவங்க எக்கச்சக்கமான காசை இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த பிளைட் டிக்கெட்ஸை புக் பண்றாங்கன்றப்போ அவங்களுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வரலனா யாரா இருந்தாலும் கொந்தளிக்க தான் செய்வாங்க. இப்ப மக்களுக்கும் அதே மாதிரியான ஒரு மன உளைச்சல் தான் ஏற்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் இது ஏன் இப்ப இவ்வளவு பெரிய பூதாகரமான விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் இந்தியன் ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் இரு பெரு நிறுவனங்கள் தான் 80% ஆஃப் இந்த ஏர் டிராபிக்கை ஆண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ இண்டிகோ நிறுவனம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால ஒருவேளை இத ஏர் இந்தியா அட்வான்டேஜா எடுத்துப்பாங்களோ, அவங்களோட பிளைட் டிக்கெட் காஸ்ட் எல்லாம் அதிகமாக்கி எப்படியாவது மக்களை நம்ம பக்கம் வந்துருவாங்க, பிளைட் அவங்களுக்கு தேவை, சோ எவ்வளவு காசுனாலும் கொடுத்து வந்துருவாங்கன்னு அவங்க இதை தப்பா பயன்படுத்திப்பாங்களோன்னு பல இடங்கள்ல ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான தகவலும் ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு போயிருக்கின்றனால அவங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு மக்கள் வட்டாரத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இண்டிகோ இதை எந்த அளவுக்கு டேக்கிள் பண்றாங்களோ அந்த அளவுக்கு இது ஏர் இந்தியாவுக்கும் நல்லது. ஏன்னா இந்த இரு பெரு நிறுவனங்கள் தான் இதை முக்கியமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு நிறுவனம் பாதிக்கப்பட்டாலும் அது இன்னொரு நிறுவனத்தை ரொம்ப மோசமா பாதிக்கும் அப்படிங்கறதுதான் ஒரு உண்மையா இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இண்டிகோ நிறுவனம் 48 மணி நேரத்துல எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறாங்கன்னு. ஆனா பொதுமக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏவியேஷன் சார்பில் கொடுக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் என்ன அப்படின்னா, முன்னாடியே நீங்க உங்களுடைய ஏர்போர்ட்ஸ்க்கு ரீச் ஆயிடுங்க. அதாவது ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரீச் ஆயிடுங்க. உங்க போர்டிங் பாசஸ் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமா ஸ்நாக்ஸ், மெடிகேஷன்ஸ் எதுவா இருந்தாலும் உங்க பேக்ல சேஃபா வச்சுக்கோங்க. அப்பப்போ உங்க பிளைட்ஸ் பத்தின தகவலை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு முன்கூட்டியே தெரியுது அப்படின்னா கொஞ்சம் நிதானமா அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க பாருங்க. கடைசி நேரத்துல போய் நீங்க இன்னும் பேனிக் ஆனீங்க அப்படின்னா பிரச்சனை பெருசுதான் ஆகுன்ற மாதிரி ஒரு சில முக்கியமான டிப்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ பாத்துட்டு இருக்க நீங்களும் இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.
ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.